ஹலோ வணக்கம். வெல்கம் டு HandiMagic. நல்ல சுவையில் இலகுவான முறையில் ஒரு பைனாப்பிள் புடிங் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? வாங்க. இப்போ புடிங் செய்கிறதுக்கு நமக்கு பைனாப்பிள் வேணும் இல்லையா? நான் இங்கே கேண்ட் பைனாப்பிள் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பைனாப்பிளும் எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு மீடியம் சைஸ் பழம் ஒரு பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இது நல்ல சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதை எப்படியும் க்ரஷ் பண்ணி பல்ப்பு தான் எடுத்துக்க போகிறோம். ஆனாலும் இந்த மாதிரி துண்டுகள் போட்டதுக்கு அப்புறம் நம்ம க்ரஷ் பண்ணோம்னா தான் அதுக்கு நமக்கு நல்லா வரும். இப்போ இதே மாதிரி நம்ம முழு பழத்தையும் கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம கட் பண்ண பைனாப்பிள் துண்டுகள்லாம் இந்த டிஷ்ஷில் போட்டுக்கலாம். இதை நம்ம கொஞ்சம் க்ரஷ் பண்ணி ஒரு பைனாப்பிள் பழக்கூழ் மாதிரி எடுக்க போகிறோம். ஓகே, ஒரே ஒரு துண்டு மட்டும் நிறுத்திக்கலாம், கடைசியில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நான் இங்கே ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் மிக்சியும் யூஸ் பண்ணலாம், ஆனால் பல்ஸ் மோடில் போட்டு டக்குன்னு எடுத்துக்கோங்க. ஜூஸ் ஆகிடக்கூடாது, நமக்கு அது ஒரு பல்பி கன்சிஸ்டன்சியில் தான் வரணும். நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் நமக்கு பைனாப்பிள் வேணும். ஒரு 2 துண்டு இருந்துச்சுன்னா பரவாயில்ல, சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும். இப்போ ஒரு டிஷ்ஷில் ஒரு 100 கிராம் க்ரீம் சீஸ் அதை சேர்த்துக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கட்டும். கூடவே ஒரு 100 கிராம் வெனிலா ஃப்ளேவர்ட் யோகட். நான் வெனிலா ஃப்ளேவர்ட் யோகட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பிளெயின் தயிர் கூட யூஸ் பண்ணலாம். புளிப்பில்லாத தயிராக எடுத்துக்கோங்க. அப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இந்த நேரத்தில் இது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டின் கண்டென்ஸ்ட் மில்க் அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் பைனாப்பிள் ஜூஸ் அதையும் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ இதை ஒரு பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா எல்லாம் ஒன்று போல் கலக்கணும். அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா பீட் பண்ணிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா எல்லாம் ஒன்று போல் கலந்து நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருந்த நம்மளுடைய பைனாப்பிளை இந்த க்ரீமில் சேர்த்துடலாம். இப்போ இதை ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இனிமேல் பீட்டர் யூஸ் பண்ண வேண்டாம். க்ரீமும் பைனாப்பிளும் நல்லா பிளெண்ட் ஆகணும். அந்த மாதிரி ஒரு மிக்ஸ் ஒன்று கொடுத்துருவோம். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இது கூட 1 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் அதை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா கலந்துருவோம். நல்லா அந்த ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த எசன்ஸ். இந்த இடத்துல நீங்கள் கலரிங் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கனாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணல. கொஞ்சம் முந்திரி பருப்பு சின்னதாக கட் பண்ணது. இது அளவெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் ஒரு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு போடுறேன். நல்லா ஒரு வாட்டி கலந்துடலாம். நம்ம ஒரு துண்டு எடுத்து வச்சோம் இல்லையா, அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாம் ஒன்றா சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். அடுத்தது பிளெயின் ஜெலட்டின் பவுடர் ஒரு 15 கிராம் ஆர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு கப்பில் போட்டுக்கலாம். அதை மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நார்மல் வாட்டர், பச்சை தண்ணி. ஒரு ஸ்பூன் வச்சு ஒரு வாட்டி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இது ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நல்லா ப்ளூம் ஆகி ஊறி வரும். அதுக்கப்புறமா இதை நம்ம மெல்ட் பண்ணலாம். பாருங்கள், ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா ப்ளூம் ஆயிடுச்சு. ஒரு 30 செகண்ட்ஸ் மைக்ரோவேவில் வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகி ஹனி மாதிரி வந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். சப்போஸ் மைக்ரோவேவ் இல்லை அப்படின்னா ஒரு டிஷ்ஷில் நல்ல சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ப்ளூமான ஜெலட்டின் இப்படி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி மெல்ட் ஆகி வந்துடும். இப்போ நம்ம ஜெலட்டின் மிக்சரை நம்மளுடைய பைனாப்பிள் கலவையில் சேர்த்துடலாம். இப்போ இந்த ஜெலட்டினை நல்லா இது கூட ஒன்று சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா கலந்ததுக்கப்புறம் எந்த ட்ரேயில் நம்ம செட் பண்ண போகிறோமோ அந்த ட்ரேயில் நம்மளுடைய கலவையை ஊற்றிக்கலாம். இப்போ கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ட்ரை ஃப்ரூட்ஸ், கொஞ்சம் கிவி, பைனாப்பிள், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆரஞ்சு, இது எல்லாத்தையும் நான் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். போட்டுக்கலாமா? இப்போ இது பியூர்லி ஆப்ஷனல் தான். இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஒரு டேபிளில் ப்ரெசென்ட் பண்ணும்போது அப்படைசிங்காக இருக்கும். இதுதான் போடணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம யூஸ் பண்ண அந்த பைனாப்பிளையும் ஒரு சின்ன துண்டு எடுத்து வச்சுட்டு அதையே சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி மேலே போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் நட்ஸ் போட்டுக்கலாம், கொஞ்சம் ரைசன்ஸ் போட்டுக்கலாம். ஆல் யுவர் சாய்ஸ். ஓகே, பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்கா? ரைட். ஆனால் இப்போ சாப்பிடக்கூடாது. ஒரு கிளிங் ஃபில்ம் போட்டு நல்லா ரேப் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். மினிமம் 6லேருந்து 8 மணி நேரமாவது ஆகும் செட் ஆகிறதுக்கு. ஒரு நல்லா செட் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்மளுடைய பைனாப்பிள் புடிங் வந்துருச்சு வெளியில். மேலே ஒரு கிளிங் ஃபில்ம் போட்டிருக்கேன், அதை எடுத்துடலாம். பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல? வெரி கலர்ஃபுல் அண்ட் அப்படைசிங். நான் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப் எடுக்கிறேன். நீங்கள் எனி ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். எடுக்கலாமா? வாவ், பியூட்டிஃபுல்லாக செட் ஆகிருக்கு. அப்படியே பாருங்கள், ஐஸ்கிரீம் மாதிரி வருது. ஒரு டெசர்ட் கப்பில் போட்டுக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். நல்ல எமீஷியஸ் டேஸ்ட்டில் இருக்கும். டெக்ஸ்சர் பாருங்கள், நல்ல ஐஸ்கிரீம் மாதிரி வந்திருக்கு. செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றும் ஒரு நல்ல பதிவுடன் மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.